வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வல்லாரை கீரையில் சட்னி பண்ண போகிறோம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 கட்டு அளவுக்கு வல்லாரை கீரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த வல்லாரை கீரையில் நம்ம வாரத்தில் ஒரு டைம் இல்லைன்னா 2 டைம் எல்லாருமே சாப்பிடலாம். இந்த ஞாபக சக்தி அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு, காலேஜுக்கு படிக்கிறவங்களுக்கு நம்ம இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு கொடுத்தோம்னா நல்லது. இப்போ நான் இந்த கீரை எடுத்து வச்சுருக்கேன். கீரையை இந்த இலைகளை மட்டும் நம்ம கிள்ளி எடுத்துடலாம். இதை நல்லா கல்லுப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். எப்படியும் கீரையில் மருந்து சேர்த்துருப்பாங்க, அதனால் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் சூடாகினதும் அதில் நான் வதக்குறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட போகிறேன். கீரை வதக்கும் போது நல்லெண்ணெய் சேர்த்துட்டா இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கடலை பருப்பு இருந்தால் கூட அதுவும் சேர்த்துடலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் 4 வத்தல் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துடலாம். இது கூட ஒரு 7 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடலாம். இப்போ இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்க்குறதுல நமக்கு சத்து அதிகமாக கிடைக்கும். இது சின்ன சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். புளி சேர்க்க வேண்டாம் அந்த கீரையில், அதனால் நான் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வல்லாரை கீரை இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிடலாம். நம்ம சேர்த்த உடனே பாருங்கள் நிறைய போல் இருந்துச்சு கீரை. வதங்கினப்போ ரொம்ப கம்மியாக தான் வரும். இந்த 2 கட்டு கீரை ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் கரெக்டாக இருந்தது. இப்போ இதை அப்படியே வதக்கி விடலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து விட போகிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ தேவையான உப்பும் சேர்த்துருவோம். அந்த தேங்காயோட ஸ்மெல் அழகாக வரும், அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிவிடலாம். வதக்கிட்டு இதை நல்லா ஆற விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி விடலாம். நம்ம அம்மியில் அரைக்கிறதா இருந்தால் நல்லா திக்காக துவையலாகவே அரைச்சிடலாம். இது கொஞ்சம் தண்ணி சேர்த்தா சட்னி பக்குவத்துக்கு வந்துடும். இது இப்போ நல்லா ஆறிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் அந்த கீரை நல்லா சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் தாளித்து சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்புக்கு ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாகுனதும் இதில் கொஞ்சம் கடுகு வத்தல் எல்லாம் சேர்த்து தாளித்து ஆரம்பிச்சிடலாம். இந்த கடுகு நல்லா வெடித்ததும் 2 வத்தலை கிள்ளி சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நம்ம சட்னியில் இதை கலந்துட வேண்டியது தான், அவ்வளோதான். சூப்பரான ஹெல்த்தியான வல்லாரை கீரை சட்னி ரெடி ஆகிட்டு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். நீங்கள் தவறாமல் எல்லா வீடியோக்களையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.